வணக்கம். நான் உங்க டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இரவுல இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது, நம்முடைய தொந்தி குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்ம எடுக்கின்ற உணவு என்று பார்க்கும் பொழுது, இரவு நேரங்கள்ல எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள எடுப்பது என்பது மிக நல்லது. இதுல அதிகமா ஜீரணம் செய்யக்கூடிய உணவுகள் எடுக்கும் பொழுது, நம்ம ஜீரணம் ஆகக்கூடிய நேரம் என்பது டியூரேஷன் அதிகமா செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது உறங்குவதற்கும், நம்ம உணவு எடுப்பதற்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 2 3 மணி நேரம் என்பது தேவை. நைட்ல நம்ம உணவு ஜீரணம் அதிகமாகக்கூடிய உணவுகள். உதாரணத்துக்கு எண்ணெயில பொரித்த உணவுகளா இருக்கட்டும், இல்ல நெய்யில செய்யப்பட்ட உணவுகளா இருந்தாலும் சரி, இல்ல பரோட்டா அது போல வகைகளை எடுத்தாலும் சரி, நான்வெஜ் எடுத்தாலும் சரி. இது போல உணவு வகைகளை எடுக்கும் பொழுது ஜீரண நேரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இது போல செய்யும் பொழுது அந்த உறக்கம் என்பது பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கின்ற இந்த ராஜ உறுப்புகளும் சரி, அதோடைய நேரங்கள் என்பது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நீராவியில வேக வைத்த உணவுகளா எடுப்பது என்பது மிக நல்ல ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். இது போல எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஜீரண சக்தி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். அதே போல நம்ம உண்ட உணவு ஜீரணமாகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல நைட்ல நம்ம உணவு உண்ட பிறகு சீரக தண்ணி தாராளமா எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 300 ml தண்ணி எடுத்துட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைத்த பிறகு வெடிகட்டி ஒரு கிளாஸ் ஒரு 200 ml வரப்போல இருந்ததுன்னா அதை குடிக்கும் பொழுது ஜீரண சக்தி என்பது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உங்களுடைய தொந்தி குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இது நம்ம ரெகுலரா எடுக்கும் பொழுது இந்த சீரக தண்ணி என்பது நம்ம ரெகுலரா எடுக்கும் பொழுது உங்களுடைய ஜீரண மண்டலம் என்பது நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம். இதுல நம்ம ஒரு பயிற்சி நம்ம ஒண்ணு பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் ரீதியாக அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம். பயிற்சி பார்த்தீங்கன்னா நீங்க உணவு எடுத்த பிறகு ஒரு 3 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். தவறு என்பது கிடையாது. அதுக்கு தான் இந்த டைமிங் டியூரேஷன் என்பது சொல்லப்பட்டது. இது தாராளமா நீங்க ஒரு உறங்குவதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சியா பார்க்கலாம். இப்ப பயிற்சியா பார்க்கலாம். இது போல நம்ம ரைட் டவுன் பண்ணிட்டு 2 கால்களும் மேல உயர்த்துறோம். இப்படி லாக் பண்ணிக்கலாம். இதுல தாராளமா நீங்க ஒரு 25 50 எண்ணிக்கை நம்ம தாராளமா இருக்கலாம். இது போல செய்யும் பொழுது உங்களுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உங்களுடைய தொந்தி குறையக்கூடிய ஒரு நிலை, யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது, தொப்பை குறையும், சக்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. இந்த பகுதி பாத்தீங்கன்னா நல்ல அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அப்போ ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சி. இதுலயே பாத்தீங்கன்னா சப்போஸ் என்னால இது போல செய்ய முடியல என்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட நம்ம தாராளமா செய்யலாம். இப்போ வித் வால் சப்போர்ட்டோட நம்ம பார்க்கலாம். இப்போ வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யறோம். இது போல வித் வால் சப்போர்ட்டோட வந்துட்டு இந்த நிலைக்கு வந்த பிறகு இதுல சாதாரண மூச்சு தான். இதுல உதாரணத்துக்கு நம்மளுடைய காலில் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில சாதாரண மூச்சு இயல்பான ஒரு சுவாசம் நடக்கிறது. நீங்க வித் வால் சப்போர்ட்டோட செய்யும் பொழுது இந்த நிலையில இருந்தா கூட பரவாயில்ல, தவறு இல்லை. இப்ப இண்டிவிஜுவலா நீங்க செய்யறதா இருந்தா கூட இந்த லெவல் என்னால கொண்டு வர முடியல, இந்த நிலையில கூட செய்யலாம், தவறு இல்லை. ஃபுல்லா கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. டே பை டே போக போக கொண்டு வரலாம். ஆரம்ப காலகட்டத்துல உங்களால எந்த லெவல் ரைஸ் பண்ண முடியுதோ அந்த அளவு மேல காலை உயர்த்தலாம்.
இந்த பயிற்சி செய்துவிட்டு நம்ம உறங்கும் பொழுது உறக்கமும் நன்றாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உங்களுடைய உண்ட உணவு ஜீரணமானக்கூடிய ஒரு நிலையும் நம்ம பார்க்கலாம். இதுல தாராளமா நீங்க வந்து ஒரு 25 எண்ணிக்கையில இருந்து 50 எண்ணிக்கை தாராளமா இந்த ஸ்ட்ரெச்ல நம்ம இருக்கலாம். நன்றி, வணக்கம்.